ஹே ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தலைவன் டான் லீ நடித்த ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் படத்தோடைய கதையை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் சொல்லலாம். இந்த படத்தோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் சைட்டை வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அது மூலிமா நிறைய மக்களை வந்து ஏமாற்றி பணத்தை ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்க. இதை வந்து நம்ம போலீஸ் டிடெக்டிவான ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவர் எப்படி போய் பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய ஸ்டோரியே. அதுக்கு நடுவில் ரொம்பவே பரபரப்பாகவும் காமெடி ஃபன் எலமெண்ட்ஸோட ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, அப்படியே லைக்கும் போட்டு விட்ருங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் பிலிப்பைன்ஸை காட்டுறாங்க. இந்த நைட் டைமில் ஒரு ஆள் தரன்னு ஓடிட்டு இருக்காரு. எதுக்காகனா 3 பேர் இவரை கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. இவரும் எங்கே போகிறதுனே தெரியாமல் பயந்துட்டு ஓடிட்டு இருக்க. அந்த நேரம் ஒரு போலீஸ் பேட்ரோல் நடுவில் வருது. அதை பார்த்தோன்னே இவர் அந்த போலீஸ் கிட்ட, இங்கே பாருங்க காப்பாற்றுங்க, பின்னாடி என்ன கொல்ல வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அந்த போலீஸும் நில்லுங்கடா, எதுக்குடா இவனை கொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, அதுக்கு அவனுங்க வந்து அரண்டு போய் நிற்கிறானுங்க. அந்த நேரம் ஒரு கார் வருது பாருங்க. ஒரு கார் வந்து அங்கே நின்றுட்டு அதுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் இறங்குறான். இறங்கி வந்தோடனே அதை பார்த்தோன்னே போலீஸ், நில்றா, நீ இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா உன்னை சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அந்த ஆள் அப்படியே போலீஸ் பக்கத்தில் போயிட்டு அவன் கையில் இருந்த அந்த கத்தி எடுத்து 2 போலீஸையும் போட்டு தள்ளிட்டு அந்த ஆளையும் அவன் கொன்னுடுறான். இவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான் அந்த படத்துடைய வில்லன். இப்போ அப்படியே அந்த சீனு கட் ஆகுது. அடுத்து பகல் நேரத்தில் காட்டுறாங்க. இங்கே 2 பேர் ட்ரக் சப்ளை பண்ண போயிட்டுருக்கானுங்க. அதாவது ஒரு இடத்துல ட்ரக்கை ஒழிச்சு வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வரலான்னு பார்க்கும்போது அந்த நேரம் போலீஸ்காரங்க இவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சரி, அப்போது அந்த இடத்துக்கு அந்த ட்ரக்கை எடுக்க ஒரு ஆள் வரணும்ல, டெலிவரி பண்ணுறதுக்கு. அந்த ஆள் வந்து இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து எஸ் ஆயிடலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் வண்டி நகரவே மாட்டேங்குது. என்னடா இது, நமக்கு வந்து சோதனைன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் தெரியுது பின்னாடி ஒரு ஆள் இதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் டான் லீ தான். என்னப்பா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவ்வளோதான். இப்போ இந்த 3 பேர்த்தையும் இந்த போலீஸை தான் நம்ம ஹீரோவோட டீமு பிடிச்சிருது. நீங்கள் எங்கேருந்து இந்த ட்ரக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க, எங்கே உங்களோட இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த பில்டிங்க்கு போகிறாங்க. அந்த பில்டிங்குள்ளே இன்னும் ஆளுங்க இருக்காங்க போல். உள்ளே திறந்து பார்த்தா இன்னொரு டோர் இருக்குது. அந்த பக்கமாக அவனுங்களாம் இருக்கானுங்க. ஸோ இந்த டோரு லாக் பண்ணியிருக்கனால இவங்களால உள்ளே போக முடியல. அவனுங்க இந்த போலீஸ்லாம் பார்த்துட்டு உஷாராயிட்டு அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த ஹீரோவும் ஹீரோட டீமும் அதை எப்படியோ திறக்கலான்னு பார்க்க அதை உடைக்கவே முடியல. அப்போ நம்ம ஹீரோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட கையாலேயே அந்த டோரை அப்படியே உடச்சி எடுத்துடுறாருங்க. அதை பார்த்து அவனுங்க அரண்டு போயிடுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவர் டீமும் அவங்கள பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அங்கே நிறைய ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா அதில் ஒரு வாய்ஸ் சேட் வந்திருக்கு. அதை ஆன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அதாவது இங்கே நிறைய ட்ரக்கு பிஸ்னஸ் நடக்குது போல். இவனுங்க எல்லாருமே வந்து இந்த ஃபோன் மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக, அதாவது கஸ்டமர் வந்து எந்த அட்ரஸ் கொடுக்குறாங்களோ அந்த அட்ரஸுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு வருவானுங்க போல். ஸோ இங்கே வந்து டெலிவரி ஆட்கள் ட்ரக்ஸை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல். ஸோ இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போது கீழே ஒருத்தன் வரான். அதான் டெலிவரி காய் வருவான்ல, இங்கேருந்து ட்ரக்கை வாங்கி கொண்டு போய் அந்த அட்ரஸுக்கு கொடுக்கணும்ல. ஸோ அவன் வந்து இங்கே வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா யாரையும் காணோம். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வந்து வாப்பா ராசா அப்படின்ற மாதிரி கன்னத்திலே ஒரு அறையை கொடுத்து அவனையும் பிடிச்சிடுறாங்க. என்னடா இவனுங்க இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்க இன்னொரு ஆளும் ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். சரி, மறுபடியும் போய் ஒளிங்கடா அப்படின்ட்டு மறுபடியும் ஒளிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு ஆளும் வரான். அவனையும் இவனுங்க பிடிச்சிடுறாங்க. இப்போது இந்த மிஷனை முடிச்சுட்டு ஹோட்டலில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும். அந்த இடத்துல ஒரு லேடி வராங்க. இவங்களுக்கு நல்லா பழக்கப்பட்டவங்க போல். இந்த லேடி கிட்ட உங்களோட சாப்பாடு இருக்கிறதால தான் நான் இன்னும் இப்படி இருக்கேன் பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை கூப்பிட்டு, இங்கே பாருமா, இந்த காசை வச்சுக்கோ, அம்மா கிட்ட சொல்லாத, உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த இடத்துல ட்ரக் சப்ளை பண்ணுறவனை பிடிச்சானுங்களே. ஸோ அவனுங்க வந்து ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக தான் இந்த ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அந்த ஆப்பை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து சங்ஜே அப்படின்றவன் தான் அதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கான் போல். ஸோ அவனோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து இவங்க கலெக்ட் பண்ணி கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் வந்து ஆல்ரெடி இறந்து போயிருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம்ல, ஒரு ஆளை வந்து வில்லன் குரூப் வந்து துரத்தி போய் கொண்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆள் தான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தேகம், எதனால் இப்படி அவன் இறந்துருப்பான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவனோட பாடியை போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ அந்த பாடி பக்கத்தில் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணுறாங்க. அதில் இந்த ஆளை வந்து நிறைய நாள் வச்சு கொடுமைப்படுத்தியிருக்க மாதிரி தெரியுது. இவரோட வெயிட்டு 74 கிலோலேருந்து 50 கிலோ வரை குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இவரை கொடுமைப்படுத்தி தான் ஏதோ வேலை வாங்கியிருக்காங்க.
அதுக்கப்புறம் தான் இப்படி கொண்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை கேட்டுட்டு வெளியே வராரு. அப்போ வந்து அந்த இறந்து போனார்ல அவரோட அம்மா வந்து அங்கே வந்திருக்காங்க. அவங்க அழுதுகிட்டே இந்த மாதிரி என் பையன் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனான், அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னான், ட்ரேடிங் கம்பெனி. பட் இப்படி ஆகும்னு என்னால் நான் எதிர்பார்க்கல, போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் என் பையன் செத்துட்டான்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதை பண்ணவன எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இங்கே பாருங்கம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இப்படி உங்கள் பையனை பண்ணவனை நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இப்போ அடுத்த சீனில் சாங் அப்படின்றவரை காட்டுறாங்க. இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். இவர் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க கம்பெனி ஷேர்ஸை பற்றி அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீனில் ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல சில ஆளுங்கள்லாம் வந்து ஏதோ கொடுமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோடிங் பண்ணுற வேலை, ஆப் டெவலப்மெண்ட்டு கோடிங் வேலைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒருத்தனை சாகடிச்சாங்கல்ல, அவனை மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சோ செத்தது உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அவனை மாதிரி நீங்கள் ஆகணுமா, நீங்கள் இங்கேருந்து தப்பிக்க நினச்சிங்கன்னா அதான் உங்களுக்கும் கதி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே வெளியே போனால் இந்த இடமே பிரம்மாண்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கேம்பிளிங் சைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறைய வெப்சைட் போனீங்கன்னா விளம்பரம்லாம் வரல, அந்த மாதிரி தான் இவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய ஆன்லைனில் கேம்பிளிங் விளையாட்டை இவங்க இந்த இடத்துலேருந்தே நடத்திட்டு இருக்காங்க. அப்படி வச்சு தான் வந்து இவனுங்க பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க போல். அப்படியே போனால் நம்ம வில்லன் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட பேசுகிறாரு. அதுக்கு அவங்க வந்து நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், இந்த ஆப்பை டெவலப் பண்ண வந்து ட்ரக் பிஸ்னஸில் சம்மந்தமே கிடையாது, அவன் வந்து அவனோட காலேஜ் டேஸில் தான் இது உருவாக்கியிருக்கான், அதுவும் பேப்பர் சப்ளை பண்ணுறதுக்காக தான். அவனோட கோடு ஓப்பன் சோர்ஸில் இருந்ததுனால அதை வந்து அவனுங்க எடுத்து இந்த மாதிரி அவனுங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கொடுத்த அந்த கம்பெனி டீட்டெயில்ஸையும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், அந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர் எல்லாமே ராங்காக இருக்குது, அது ஷட் டவுன் ஆகி ரொம்ப வருஷமாக ஆகுது. ஸோ கம்பெனியோட டீட்டெயில்ஸும் ஒழுங்காக இல்லை, அவங்க அம்மா கிட்ட மேற்கொண்டு நம்ம தகவல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை வந்து நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வந்து எடுக்கவே இல்லை. அதான் அந்த இறந்து போனான்ல அவனோட அம்மா. எடுக்கலன்னோடனே அவங்க வீட்டுக்கே நேராக போகிறாங்க. போய் பார்த்தா அவங்க அம்மா இறந்துருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம வில்லன் வந்து காரில் எங்கேயோ போயிட்டுருக்கான். அப்போ வந்து கால் பண்ணி அவனோட ஆளுங்கிட்ட இந்த மாதிரி ஷட் டவுன் ப்ராசஸை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த ஆளும் ஓகேன்றாப்புல. என்னன்னு பார்த்தா எங்கேயோ கிளம்பி போகிறானுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதான் இவனுங்க தான் கேம்பிளிங் பண்ணிட்டு இருந்தானுங்களே ஆன்லைனில் வச்சு, அந்த மாதிரி இன்னொரு கம்பெனியும் ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல் இந்த மாதிரி கேம்பிளிங்காக. அதை போயிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் போட்டு உடச்சி அந்த ஆளுங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறானுங்க. இப்போது அங்கேருந்து ஒரு ஆள் கன் எடுத்து போட்டுன்னு சுட ஆரம்பிச்சிடறான். இவனுங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்க நம்ம வில்லன் அங்கேருந்து வந்து அவன் கழுத்துலேயே ஒரு சொருவி கன்னை அவன் வாயிலே விட்டு இப்போ பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் விட்டுருப்பா அப்படின்னு மாதிரி கதற இவன் வாயிலேயே வச்சு ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். இப்போ ஹீரோ கிட்ட அவனோட டீம்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அந்த சோ இறந்து போனான்ல, அவன் வந்து ஒரு சைட்ல ஒர்க் பண்ணியிருக்கான், அந்த சைட்டோட ஃபைல்ஸை நாங்கள் எடுத்திருந்தோம், ஆனால் அந்த சைட்டோட அட்ரஸ் டொமைனை வந்து கண்டுபிடிக்க முடியல, அதை யாரோ ஹேக் பண்ணி டெலீட் பண்ணிட்டாங்க, அந்த அட்ரஸ் என்னன்றது எங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைட்டு வேற எதுவும் இல்லை, அந்த கேம்பிளிங் சைட்டு தான். சரி, ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு சைபர் கிரைம்லேருந்து ஒரு ஆளை நம்ம டீமுக்கு வர வைங்க, அவன் பார்த்துக்கிட்டோம், நான் இதுக்கு பின்னாடி இருக்க ஆளுங்களை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே வராரு. வெளியே வந்தால் ஒரு காருக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பாஸ் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்த ப்ரொப்போசலை ஏன் நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இது வந்து ஒரு டிஜிட்டல் கிரைமு, நம்ம இதில் சம்மந்தமே கிடையாது, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ டிடெக்டிவ் மா வந்து இந்த மாதிரி ஒரு பையன் இறந்து போயிருக்கான், ஒரு பையனோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அது, இதை போய் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, இதுவும் நம்ம வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த புதுசாக ஆரம்பித்த அந்த கம்பெனியில் இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம வெளியே வந்து அந்த பிஸ்னஸ்மேன் சாங் இருக்கான்ல அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் ஓகே, நீ இப்போது வந்து என்ன பண்ணுற, ஆல்ரெடி இப்போ எத்தனை பேர் இருக்காங்க சைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து நம்ம 3 லட்சம் பேர் இருக்காங்க மெம்பர்ஸு, அப்போது நீ வந்து இன்னும் ஒரு 1,00,000 பேரை நீ சேர்த்து விட்ரு, உனக்கு நான் 10% ஷேர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதான் சாங் வந்து கேம்பிளிங் சைட் ஃபுல்லாக ரன் பண்ணுறதே இவர் தான், ஓகேவா, அதை ரன் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் அதை பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்ம வில்லனோட வேலை. அதாவது சாங்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் நம்ம வில்லன். சாங்கு இவர் இன்னும் 1,00,000 பேரை சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு 10% ஷேர் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம வில்லனும் ஓகேன்ட்டு ஃபோனை வைக்கிறாப்புல. இப்போ ஹீரோவோட டீமில் அந்த 2 சைபர் கிரைம் டீம்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வெப்சைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வெப்சைட்டோட பேர் எம்பரர்ஸ் கேசினோ.
இத தான் வந்து நம்ம வில்லன் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சைட்ட நம்ம உள்ள போய் சைன் இன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐபி அட்ரஸ கண்டுபிடிச்சு, அது லொகேஷன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. அதுக்கு வந்து நம்ம சைன் இன் பண்ணணும் அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு இன்வைட் வேணுமாம். யாராவது உள்ள இருக்கவங்க இன்வைட் பண்ணா மட்டும் தான் நம்மளால உள்ள போ முடியும். அது மட்டும் இல்ல, சைன் அப் பண்றதுக்கு டெபாசிட் பண்ணணும் மணிய. இதுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கேப்டன மட்டும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. ஒரு பாருக்குள்ள போறாரு. அங்க 2 கேங்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இவன பார்த்த உடனே அதான் நம்ம ஹீரோவ பார்த்த உடனே அவ்வளோதான் அந்த சண்டையே நிறுத்திட்டு பயந்து போய் நிக்கிறானுங்க. அங்க போன நம்ம ஹீரோ, "ஏன்பா இப்படிலாம் சண்டை போடுறீங்க? 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இவனுங்களும் இவர அடிச்சுருவாரு அப்படின்ற பயத்திலேயே நடுங்கிட்டே அதே மாரி பண்றானுங்க. இப்போ நம்ம ஹீரோ இவங்க 2 பேர்கிட்ட இருந்து காச வாங்கி, அந்த காச வந்து இந்தாங்க கேமுக்கு டெபாசிட் பண்ணியா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ வில்லன் ஒரு வேர் ஹவுஸ் மாரி ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய சரக்குலாம் வந்திருக்கு. அதெல்லாம் பணம்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம சாங்குக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி சரக்குலாம் வந்துருச்சு. என்ன பண்ண? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அந்த சாங்கு, "நீ வேலையா அத என்கிட்ட அனுப்பி விட்டுருக்கணும்ல" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவன் வந்து, "நீங்க தான் என் ஷேர கூட்டவே இல்லையே. 10% கூட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு சாங்கு, "இங்க பாரு, ஆல்ரெடி உனக்கு நான் நெறைய பணம் குடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் நீ இப்படிலாம் பிரச்சனை பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பட்டுன்னு வச்சுடுறாரு. "பணத்த மட்டும் அனுப்பி விடுன்ற" மாரி சொல்ட்டாரு. நம்ம வில்லனுக்கு காண்டாயிடுது. இப்போ ஹீரோவும், ஹீரோவோட டீமும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே சைன் அப் பண்றதுக்காக நம்ம காசெல்லாம் போட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனா எப்படி இன்னும் சைன் அப்பே பண்ணலையே அப்படின்னு மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அதான் பார்ல 2 பேர சமாதானப்படுத்தி வச்சார்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி தகவல் கிடைச்சதா? என்ன பண்ணீங்க? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவனுங்க 2 பேரும், "எனக்கு ஒரு ஆளு தெரியும். அவன் வந்து ஆல்ரெடி இந்த மாரி தான் கேம்பிளிங் சைட்ட அவனும் ஆரம்பிச்சு ஒண்ணு ரன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம். அவனுக்கு இந்த ஆக்சஸ் இருக்கலாம். அவன போய் பாருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. அங்க போனா ப்ளே ஸ்டேஷன் மாரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆள காட்டுறாங்க. இவரோட பேரு ஜாங்கி. பார்க்க காமெடியா இருந்தாலும், தன்ன தானே அவரே வந்து ரவுடின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்க உள்ள வந்துட்டு, "இங்க பாரு, உனக்கு ஒரு வேலை இருக்கு வா" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவன், "நான் எதுக்கு உன் கூட வரணும்?" அப்படின்ற மாரி அவன் ரொம்ப சீன போட, அதுக்கு நம்ம ஹீரோ, "சாதாரணமா வாயால சொன்னா வரமாட்டியா? அப்புறம் கையால தான் பேசணும்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவன் பயந்துட்டு வந்துடுறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோவ தெரியும் போல இவனுக்கு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட வந்துட்டு, நம்ம ஜாங்கி கிட்ட நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாரு. அந்த எம்பரர்ஸ் கேசினோ வெப்சைட்ட காமிச்சு, "இந்த வெப்சைட்ட பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவன், இது நல்லாவே தெரியுமே. இந்த வெப்சைட்ட பார்த்து தான் நானே ஒரு கேம்பிளிங் கம்பெனிய ஆரம்பிச்சேன். ஆனா அதையும் சில ஆளுங்க வந்து வேலைக்கு போட்ட ஆளுங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டானுங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த கம்பெனிய நானே இழுத்து மூடிட்டேன். ஆனா அந்த எம்பரர் கேசினோவ பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு ஏஜென்ட்ட எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றான். சரி, எல்லாருமே அந்த ஏஜென்ட்ட போய் பார்க்கலாம். அவன் மூலியமா இதுல சைன் அப் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கன்னெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த ஜாங்கியும், இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்த ஒரு லேடியும் இப்போ 2 பேரும் போறாங்க. கேசினோக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் கார்ல வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேசினோக்குள்ள போன அவங்க வந்து அந்த ஏஜென்ட்டையும் பார்க்குறாங்க. அந்த ஏஜென்ட் முன்னாடி அப்படியே இவங்க வந்து இந்த பெட்டிங்லாம் என்ன சின்ன பெட்டிங்கா இருக்கு. நமக்கு இன்னும் பெரிய பெட்டிங்கா தேவைப்படுது. பெருசா விளையாடணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி நம்ம ஜாங்கி ரொம்ப ஏத்தி விட்டு பேசிட்டு இருக்கான். அத பார்த்த அந்த ஏஜென்ட்டும், "சரி வாங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன்" அப்படின்ட்டு தனியா கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாரி எம்பரர்ஸ் கேசினோன்னு ஒண்ணு இருக்கு. அதுல உங்கள நான் சேர்த்து விடுறேன். அதுல ஆனா மினிமம் பெட்டே வந்து 1,000,000 இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அத கேட்ட நம்ம ஜாங்கி, "யா 1,000,000 அப்படின்ட்டு, "டிடெக்டிவ் என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்ற மாரி அவரு காலர்ல இருந்த அந்த ப்ளூடூத் மைக்ல கேட்க, அத பார்த்த அந்த ஆளு, "என்னது டிடெக்டிவா? என்னடா போலீஸோட ஆளுங்களா நீங்க?" அப்படின்ட்டு அவன் தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஜாங்கி மொத்தமா சொதப்பிட்டான். இப்போ இவன் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க, வெளிய வந்த உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஆளுங்களும் அவன புடிச்சிடுறானுங்க கையும் களவுமா. புடிச்சிட்டு காருக்குள்ள வச்சு லாக்அப் பண்ணிட்டு, "இங்க பாரு, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பின்னாடி யார் இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் கேட்க, அப்பதான் அவன் வந்து சொல்றான், "இந்த மாரி சேல்ஸ் பெர்சன் ஒருத்தன் இருக்கான். இந்த மாரி இத ரன் பண்ற ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என்ன சேல்ஸ்க்காக மட்டும் தான் வச்சிருக்கான். இந்த மாரி ஆளுங்கள சேர்த்து விட சொல்லுவான். அதுல 70% வந்து அவன் எடுத்துட்டு போயிருவான். எனக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டான்ப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "ஆமா, இது ரொம்பவே தப்பு. அது எப்படி உனக்கு கம்மியா குடுக்கலாம்?" அப்படின்ற மாரி பேசி, "சரி அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி அவன கேட்டு அந்த டீட்டெயில கேட்டு வாங்குறாங்க. இப்போ அந்த ஏஜென்ட் சொன்ன ஆள இவன் ஹீரோ டீமும் ஃபாலோ பண்ணி போயி, அவன் வந்து ஒரு டிரெஸ் ஷாப்க்குள்ள போறான். அங்க போய் அவன பிடிக்கலான்னு போகும்போது, அவனும் பார்த்துடுறான். அவன் அங்கருந்து ஓட, பின்னாடி வழியா நம்ம ஹீரோ அவரோட கார்ல வந்து அந்த ஆள புடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் சாங்கோட ஆஃபீஸுக்கு நேராவே நம்ம வில்லன் போயிடுறான். போயிட்டு, "இந்த மாரி என் ஷேர எப்போ ஏத்த போற? இப்பயே நீ ஏத்து" அப்படின்ற மாரி மிரட்ட, அதுக்கு சாங்கு, "இங்க பாரு, உனக்கு நான் சொல்றதே புரியல. இன்னும் நம்ம இன்வெஸ்டர்ஸ வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட கிரிப்டோ காயினையே ரிலீஸ் பண்ண போறேன். அது மூலியமா நம்ம நெறைய சம்பாரிக்கலாம். நீ ஏன் இப்பயே அவசரப்படுற?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வில்லன் வந்து, "நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல அந்த சாங்கோட அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அதான் இப்போ வந்து இந்த காயினெல்லாம் இவங்க கிரியேட் பண்ணுறாங்களே புதுசாக ஒரு கிரிப்டோ காயினு, அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் வேணும். இன்னும் அந்த ஆக்சஸ் வந்து கிடைக்கல. அதுக்கு முன்னாடி இன்னொரு காயின் வந்து இன்னொரு ஆள்கிட்ட இருக்கு. ரிவ்யூவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட இருக்கு. அந்த காயின அவர் வாங்கி ஆவணும். பட் அவர் வந்து குடுக்க மாட்டேங்கிறாராம். அந்த பிரச்சனைய வந்து நம்ம அசிஸ்டன்ட்ட கவனிக்க சொல்லி அனுப்பி விட்டுர்றாரு. இப்போ வில்லன் கிட்ட இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அப்ரூவல்லாம் கிடைச்சிருச்சுன்னா, நான் எதுக்கு இன்னும் கேம்பிளிங் சைட்ட ரன் பண்ணிட்டு இருக்க போறேன்? அது எல்லாத்தையுமே உன்ட்டயே ஒப்படைச்சுருவேன். அது எல்லாமே ஒந்தாயிடும்ல. அப்புறம் உனக்கு ஷேர் அதெல்லாம் தேவைப்படாது. நீயே அத ரன் பண்ணிக்கோ அப்டின்ற மாரி சொல்றாரு. அப்ப நம்ம வில்லன் இந்த வாட்டியாவது உன் வார்த்தைய காப்பாத்து அப்டின்ற மாரி சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. அதான் ஒரு ஆள புடிச்சாங்கல்ல, கண்டுபிடிச்சாங்கல்ல, அவன போய் விசாரிக்கிறாங்க. "உனக்கு பின்னாடி யார் இருக்கா? நீ உண்மைய சொல்லிடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அவன் வந்து "நான் சொன்னா என்ன கொன்றுவாங்கன்னு" சொல்ல, "இங்க பாரு, அவனாவது கொல்ல மட்டும் தான் செய்வான். ஆனா நாங்க சித்திரவதை பண்ணி உன்ன சாகடிப்போம்" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, அவனும் வந்து ஏதோ சொல்ல வரான். அப்படியே அந்த சீன் கட் ஆவுது. இப்போ அந்த சங்கோட அசிஸ்டன்ட் பேசிட்டு இருந்தார்ல, "இந்த காயின குடுங்க" அப்படின்னு சொல்லி. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த காருக்குள்ள நம்ம வில்லன் போயிட்டு அசிஸ்டன்ட்டே போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு சாங்குக்கே கால் பண்ணி, இந்த மாரி அவன போட்டு தள்ளிட்டேன். ஒரு பிரச்சனைய கூட முடிக்க மாட்டேங்கிறான். பணத்த குடுத்து அவன் பாட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவனையும் நான் கொன்னு எதிர்ல இருக்கிறவனுக்கு பயத்த காட்டுனேன். அதனால தான் அவனும் ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாரி சொல்ல, இப்படி கொண்டிருக்க கூடாதே அப்படின்ற மாரி சாங் சொல்றான். அதுக்கு இவன் சரி நடந்து போச்சு. நான் அவன இங்க புதைச்சிடுறேன். நம்மளோட இடத்துலயே வச்சுடுறேன் அப்படின்ற மாரி சொல்றான். இப்போ அப்படியே அடுத்த சீன்ல இங்க போலீஸ் ஸ்டேஷன காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தான் அந்த ஆளு, அதான் நம்ம ஹீரோ புடிச்சிருப்பான்ல, அவன அங்க லாக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேஷனுக்காக. இப்போ நம்ம வில்லன் அங்க கார்ல இருக்கான். என்னன்னு பார்த்தா, அந்த ஆஃபீஸ்க்கு ஸ்ட்ரேஞ்சா நெறைய டெலிவரி பண்றவங்க வந்து இங்க தான் இந்த அட்ரஸ்க்கு தான் நெறைய டெலிவரி வந்திருக்கு. வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. டெலிவரி பண்றதுக்கு நெறைய பேர் வந்ததுனால கூட்டத்துல நம்ம வில்லன் உள்ள நுழைஞ்சிடுறான். நுழைஞ்சிட்டு அங்க ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான்ல, வில்லனோட ஆளு ஒருத்தன். அவன போய் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவ்வளோதான். இப்போ போலீஸ் கிட்ட இருந்த ஒரு ப்ரூஃபும் போயிடுச்சு. அடுத்த சீன்ல மிஸ்டர் சாங்க காட்டுறாங்க. அவரு வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாரி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இருக்கான்ல, அதான் வில்லன் இருக்கான்ல, அவன வந்து நம்ம போலீஸு எப்படியாவது ரவுண்ட் அப் பண்ண வருவாங்க. அப்படி வரும்போது அதுக்குள்ள அவன நம்ம போட்டுருவோம். இத்தன பேர போட்டவனுக்கு நம்மள போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடப்போது. ஸோ நம்மள கொல்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திப்போம். அவன நம்ம போட்டுறலாம் அப்படின்ற மாரி அவன் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனோட ரைட் ஹேண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ சாங்கோட கம்பெனிலேருந்து அதான் இம்போர்ட்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு கொரியாவுக்கு. அப்படி பண்ணிட்டு வரும்போது ஷிப்ல ஒரு கண்டெய்னர்ல அந்த சாங்கோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தான்ல, அவனோட பாடி இருக்கு. அதான் நம்ம வில்லன கொன்னு போட்டு அங்க போட்டுருக்கான் போல. அத பார்த்தோனே நியூஸ்லாம் வந்துருச்சு. சரி நம்ம ஹீரோவும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் பார்க்குறாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு, இவர் ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீசர் போல. ஆல்ரெடி ரிட்டயர் ஆயிட்டாரு. இப்போ இந்த கேசினோஸ்ல தான் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. கத்தி குத்து பட்டு தான் இவர் இறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நெறைய பேங்க்குக்கு பெர்சனல் அட்வொகேட்டரா இருந்திருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம சாங் இருக்கார்ல, அவர்கிட்ட நம்ம வில்லன் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த மாரி நியூஸ்ல இந்த விஷயம்லாம் பரவிருச்சு. எதுக்காக இப்படிலாம் ஆச்சு அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு சாங்கு ஆமா நம்ம ஆளுங்க தான் ரொம்பவே கவனக்குறைவா இருந்துட்டானுங்க. அதனால தான் பாடி இப்படி கிடைச்சிருச்சு. இத பத்தி நீ ஒண்ணும் வொரி பண்ணிக்காத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரோட கம்பெனி QM ஹோல்டிங்ஸ் இருக்குல்ல, அதோட பில்டிங்ல ஒரு செரிமனி நடத்துறாங்க. அதாவது லிஸ்டிங் செரிமனி. அவர் வந்து ஒரு கிரிப்டோ காயின வந்து லிஸ்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தார்ல, அது நடக்க போகுது. ஸோ அங்க நீ வந்துரு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கும் தெரியும். அதாவது அந்த ஆள வச்சு அதான் நம்ம வில்லனோட ஆள வச்சு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுபடி நம்ம ஹீரோவும் அந்த பில்டிங்க்கு போறாரு. அங்க லிஃப்ட்ல ஏறும்போது அந்த வில்லன் இருக்கான்ல, அவனும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே வரான். நம்ம ஹீரோவுக்கு சந்தேகமாயிடுது. இவன வந்து ஒரு மாரி சந்தேகப்படுறாரு. இவன் ஒரு வேள நம்ம தேடி வந்த ஆளா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாரி யோசிக்க, அவனும் வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆனோனே அந்த ஃப்ளோர்ல இறங்கி போயிடுறான். இத பார்த்து நம்ம ஹீரோ இவனா தான் இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணி போவோன்ட்டு, அங்க 2 பேரையும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடலான்ட்டு 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ கூட வந்து ஒரு ஆஃபீசரு நம்ம வில்லன பார்த்துடுறாரு. பார்த்த உடனே உன் ஐடியா காமி அப்படின்ற மாரி கேட்க, நம்ம வில்லன் வந்து உஷாராயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்து அந்த வில்லனோட ஆள பார்த்துட்டு, அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. இந்த பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அவன அடிச்சு தள்ளிட்டு இந்த பக்கம் வந்தா, வில்லன் ஒரு பொண்ணோட கழுத்துல கத்தி வச்சுட்டு நிக்கிறான். "இங்க பாரு, நீ எதா பண்ணன்னு வச்சுக்க, இவள நான் போட்டுருவேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, "இங்க பாரு, எதுவுமே பண்ணாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் வந்து, "இப்ப நான் இவள குத்தப் போறேன். நீ டக்குன்னு அவள புடிச்சுக்கோ. ஏன்னா ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்கும். பார்த்துக்கோப்பா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு குத்துன உடனே ரத்தம் அடிக்குது. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னே தெரியல. அத போய் புடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ரத்தம் வெளிய போக விடாம அவன் கைய வச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வில்லனும் அங்கருந்து தப்பிச்சு ஓடுறான்.
இப்போ அந்த வில்லன் கூட இருந்த ஒரு ஆளை மட்டும் நம்ம ஹீரோவோட கேங்கு பிடிச்சிருது. பிடிச்சிட்டு அவன்கிட்ட விசாரிக்க, அவன் எதுவுமே பேச மாட்றான். நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு நான் இதை கவனிச்சுக்கிறேன்னு அவன் மூஞ்சிலே 2 பஞ்ச் குடுக்க, அவன் அதுக்கப்புறம் பேசுவான். "நீ போய் விசாரி" அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போறாரு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவங்க டீமு இந்த மாதிரி சொல்றாங்க, "நம்ம பார்த்த 2 பேருமே கூலிப்படையினர்ல சேர்ந்தவங்க தான். அதுக்கப்புறமா தான் இவங்க இந்த சாங்குக்காக வேலை பார்த்துருக்காங்க. இந்த சாங்கு தான் இந்த கேசினோ கேம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்டு. பட் அதுக்கும் இதுக்கும் ப்ரூஃபே கிடையாது. அவர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ப்ரூஃப் கூட இன்னும் கிடைக்கல. அதனால நம்மளால அவரை பிடிக்கவும் முடியாது" அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த கேஸுக்கு யார் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ, "சாங்கு தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு எனக்கு தெரியும். பட் எங்களால் ப்ரூஃபை மட்டும் தேட முடியல. நாங்கள் அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம்" அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஹெட்டு, "இங்கே பாருங்கள், உங்களால் முடியலன்னா வேறு டீமை நான் மாற்றிடுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "இல்லை நிறையா இதுக்காக உழைச்சிருக்கோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலில் எப்பயும் சாப்பிடுவார்ல, அங்கே போய் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இப்போது சாங்கோட ஆஃபீஸில் நம்ம சாங்கு அவரோட இன்னொரு அசிஸ்டண்ட், அதான் வான்னு ஒருத்தர், அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த வில்ல இருக்கார்ல, அவனோட அட்ரஸ் தான் நமக்கு தெரியும்ல, அவனை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்ருங்க, நமக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கும் அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது இந்த சாங்கோட ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த வில்லனோட வீட்டுக்கு போகிறாங்க. வில்லனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு நினச்சி தான் போயிருக்காங்க நம்ம சாங் சொன்னதுபடி. ஆனால் அங்கே நடந்தது என்னமோ வேறு தாங்க. நம்ம வில்லன் அதுக்கெலாம் மேலே அப்படின்ற மாதிரி அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்கே வந்து எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டு, கடைசியாக அங்கே வந்தான்ல ஒரு ஹெட்டு, அவனை மட்டும் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி, "என்ன சாங்கு உனக்கு அந்த கேசினோவை தரான்னு ப்ராமிஸ் பண்ணானா?" அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்க, அப்போ நம்ம வில்லன், "இங்கே பாரு, அவன் அதை தான் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு இன்னும் பணம் நிறைய தேவை. பணம்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் நான் வந்து அந்த பணத்தை ஷேர் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் அந்த இடத்துல கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ கேப்டன் கிட்ட, "இந்த கேஸை நம்ம தான் எப்படியாவது பண்ணி ஆகணும். டிஜிட்டலில் இருக்கிறவங்கள யாராலையும் பிடிக்க முடியாது. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. அவனோட அட்ரஸை மட்டும் கண்டுபிடிச்சா எப்படியாவது பிடிச்சிடலாம்" அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோ உடனே அங்கேருந்து போயிட்டு மீட்டிங் நடக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில். சீனியர் ஹெட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இவர் வந்து உள்ளே நுழைஞ்சு, "இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு இந்த கேஸை மறுபடியும் ஒப்படைங்க. நாங்கள் எங்கள் டீமோடு சேர்ந்து இந்த கேஸை கண்டிப்பாக முடிச்சிருவோம். அவனை கண்டுபிடிச்சிருவோம்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருந்த இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுக்கே இன்னொரு சீனியர் இருப்பார் போல். அவர் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு, "சரி ஓகேப்பா, நீயே அந்த வேலையை எடுத்து வென்று முடி" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஆஹா சந்தோஷத்தில் அப்படியே வெளியே வராரு. வெளியே வந்து அந்த டீம் கிட்ட, "பாருங்கப்பா, இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் தான்" அப்படின்னு மாதிரி சொல்ல, இப்போ ஏகப்பட்ட சைட்ஸு அவங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க. எம்பரர் கேசினோவை தாக்க போகிறோம், அந்த வில்லனோட ஆளுங்க எல்லாரையுமே நம்ம பிடிச்சிருவோம், அந்த கேசினோவை தாக்கி அங்கே செர்வரை வந்து நம்ம எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி சாங் இருக்கான் அப்படின்றத நம்மளால் நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் அவனை நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பேக்கை பிடிக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்குறான். அந்த பேக்கு தான் நம்ம வில்ல, அவனை நம்ம பார்த்துக்கலாம். சாங் எப்படி இருந்தாலும் சாங்கை மீட் பண்ண அவன் வந்து தான் ஆகணும். அப்போ அவனை கிளம்ப பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் இதுக்கு நம்மக்கிட்ட என்ன பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "இங்கே பாருங்கள், நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் சைட்டை வந்து உருவாக்குவோம். ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்னதாக. அப்போது அவனுங்க நம்ம கம்பெனியை அடித்து போடுறதுக்காகவே வருவானுங்க. அப்படி வரும்போது நம்ம பிடிச்சிடலாம்" அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி ஓகே, டீல் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து யாரோட ஹெல்ப்பை கேட்டு போகிறாரு பாருங்க. நம்ம ஜாங்கி இருக்கான்ல, அவன்கிட்ட காரில் அதான் கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. "இந்த மாதிரி பாரு, நம்ம அவங்களுக்கு எதிராக ஒரு சைட்டை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நீ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்க" அப்படின்னு நம்ம சொல்ல, "ஐயோ, மறுபடியும் என்ன சாகடிச்சுன்னே நினைக்கிறீங்களா?" அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, "பாருப்பா, நாங்களாம் கூட இருக்கோம்ல, ஏன் நீ இப்படி நினைக்கிற?" அப்படின்னு மாதிரி சொல்ல, "இதுக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்கப்பா, ஆளை விட்டுருங்கப்பா சாமி" அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பேட்சை கொடுக்குறாரு. "இந்த பேட்சு FTAக்கான பேட்சு. இங்கே பாரு, இது வந்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் உனக்கு தரேன். இதை வச்சு நீ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நிறைய ஏஜென்ட்ஸை நீ உனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். எந்த விஷயம்னாலும் உன் மேலே இருக்கிற கேஸு எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் வந்து, "ஏப்பா, இது உண்மையிலே உங்கள் பேட்ச் தானா?" அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "ஆமாப்பா, ஒரு போலீஸ்காரன் நம்ப மாட்டியா?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது உண்மையிலே ஒரு டூப்ளிகேட் பேட்ச்சு. அதை கொடுத்து ஏமாத்திடுறாரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ அங்கே டீம் கிட்ட வந்துட்டு, "இந்த மாதிரி நம்ம ஃப்ளைட்டுக்கு தயாராகுங்க, பிலிப்பைன்ஸுக்கு நம்ம போகணும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட உடனே ஜாங்கி, "என்னப்பா, இங்கே சூப்பர்வைசர் வேலை பார்க்குறதுக்கு தானே நான் கூப்பிட்டு வந்தீங்க, அப்புறம் என்ன ஃப்ளைட்லலாம் போகணுன்றீங்க, என்ன வேலை?" அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "நம்ம போய் பிலிப்பைன்ஸில் அவங்கள மாதிரியே ஒரு சைட்டை உருவாக்க வேணாமா?" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, "ஆஹா, பெரிய வேலையாக வச்சுருக்கியே, நான் அதுக்கெலாம் வரமாட்டேன்ப்பா, என் உயிரே போயிடும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ, "இங்கே பாரு, நம்மளாம் யார், ஒரு சூப்பர் ஏஜென்ட்ஸுப்பா, சீக்ரெட் ஏஜென்ட்ஸு, இப்படிலாம் நீ பேசக்கூடாது, நம்மளாம் சேர்ந்து வேலை பார்க்கணும்ல" அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவனையும் வந்து ஏற்றி விட்றாப்புல. அவனும், "வாங்கப்பா, நம்ம ரெடி,
போயிடலாமா அப்படின்ட்டு ஏரோப்ளைனில் அவங்க பிலிப்பைன்ஸுக்கும் வந்துடுறாங்க. பிலிப்பைன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டூடியோ செட்டப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதான் நம்ம எம்பரர்ஸ் கேசினோ மாதிரி இவங்களும் ஒரு கேசினோ கேம் சைட்டை வந்து ஆரம்பித்து அங்கே அந்த செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம சாங்கு அதான் நம்ம வில்லனை போடுறதுக்காக ஆளுங்களை அனுப்பியிருப்பான்ல, அந்த ஆளுங்க வந்து நம்ம வில்லனை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம சாங்கும் அந்த ஒரு கஸ்டடி அதாவது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போகிறாரு. அங்கே அந்த வில்லனை வந்து அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு நம்ம சாங்கோட அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காரு. சரின்னு நம்ம சாங்கும் போயிட்டு கன் பாயிண்டில் நம்ம வில்லனை இங்கே பாரு சாக போகிற ஒரு கடைசி ஆசை எதாக இருந்தா சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல, அதுக்கு அவன் வந்து அட்மின் கீ என்னன்றதை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல, அதுக்கு அவன் வந்து சாக போகிற நேரத்துலையும் அது தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ சுடலான்னு பார்த்தா துப்பாக்கியில் புல்லட் இல்லை. ஐயோ என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சாங்கு கோபமாகறான். என்னன்னு பார்த்தா சாங்கோட அசிஸ்டண்ட்டு புல்லட்டை எடுத்துட்டு தான் சாங் கிட்ட வெறும் துப்பாக்கியை கொடுத்துருக்கான். இவனும் வில்லனோட ஆளாவே மாறிட்டான். இப்போ வில்லன் நேராக வந்து சாங்கோட வயிற்றுலே கத்தியால் குத்தி இங்கே பாரு அட்மின் கீ என்னன்றதை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்ல, கீயை வச்சு ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருந்தால் தானே வேலையே நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு நீலாம் தேவையில்லப்பா உன்னோட கைரேகை மட்டும் போதும்ன்ட்டு அவனோட விரலை மட்டும் வெட்டி எடுத்துட்டு நம்ம வில்லன் கிளம்புறான். சாங்கோட ஆளுங்களே வந்து சாங்கை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ இங்கே சைட் ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம ஹீரோட டீமும், அந்த விஷயம் வந்து நம்ம வில்லனோட கேங்க்கு தெரிஞ்சிருச்சு. அதை வில்லன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது வந்து நம்ம வில்லன் இந்த இடத்த நீங்கள் போய் அழிச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி உத்தரவு கொடுத்துட்றாரு. சரின்ட்டு அவனோட ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே அங்கே வேலை பார்க்குற அந்த சைட்டில் இருந்த எல்லாரையுமே கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போ இவனுங்க உள்ளே வந்தோடனே யாருமே இல்லைன்னு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சரி ஓகே சர்வரை போய் அழிங்கடா அப்படின்ட்டு சர்வரை பார்க்க போனால் அங்கே வந்து ஆளுங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட டீமும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க கையும் களவுமா. அங்கே வந்து ஒருத்தங்கிட்ட இந்த மாதிரி அந்த எம்பரர் கேசினோ எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த லொக்கேஷன் தெரிஞ்சோடனே நம்ம டீம் அங்கே போயிட்டுருக்கு சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவும் காரில் வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம எம்பரர் கேசினோ அதான் சாங்கை கொலை பண்ணிவிட்டு நம்ம வில்லனும் அந்த அசிஸ்டண்ட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு சாங்கோட இடத்துல அந்த இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டண்ட் கிட்ட கொடுத்துட்றான் வெளில. அடுத்து அந்த கிரிப்டோ காயின்ஸு அந்த முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல அதை மட்டும் இவன் எடுத்து வச்சுக்கிறான். இப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அந்த பில்டிங்கை சுற்றி வளைச்சிட்றாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. உள்ளே போயிட்டு அந்த அசிஸ்டண்ட் இருக்கான்ல அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டு அவனையும் வந்து அடிச்சுட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு இந்த மாதிரி எங்கே பேக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் பேக்கு சாங்கை கொன்னுட்டான், இவன் இப்போது ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏர்போர்ட்டுக்கு வண்டி எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போனால் வில்லன் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் ஏறிட்டான். நான் ஒரு போலீஸ்ப்பா என்னை வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளைனுக்குள்ளேயே நம்ம ஹீரோ நுழைஞ்சிட்றான். அந்த ஏரோப்ளைனும் டேக் ஆஃப் ஆக போகுது. பட் அந்த நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. உள்ளே இருக்கிற அந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையும் வெளியே வர சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அப்போது வில்ல மட்டும் உள்ளே உட்காந்துருக்கான். அங்கே போனோடனே அப்புறம் என்ன ஆக்ஷன் பிளாக் தான் அப்படின்ட்டு அங்கே சண்டை போட ஆரம்பிக்கும். வில்லனோட ஆளுங்களும் அங்கே 2 பேர் இருக்காங்க போல். அவங்களும் வந்து நம்ம ஹீரோவை தாக்கங்கள்லாம் நம்ம ஹீரோ போட்டு தாக்கிடுறாரு. இப்போது வில்லன் கூட சண்டை. வில்லனும் நம்ம ஹீரோவுக்கு சமந்தான்ப்பா அப்படின்ற மாதிரி அடித்து போடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்னதான் இருந்தாலும் அவரோட பல மடங்கு பலம். அவனை அடித்து போட்டு இப்போ கீழே உட்கார வைக்க அவன் என்னன்னா தெனாவட்டா சிரிக்கிறான். அதை பார்த்து ஹீரோ இவ்வளோ அடிச்சு உனக்கு பத்தாதா அப்படின்ட்டு நேராக வந்து அவன் மூஞ்சிலே அவனோட காலை வச்சு நசுக்கி விட்றாரு பாருங்க. அவ்வளோதான் வில்லனோட கதை முடிஞ்சுச்சு. ஒரு வழியாக இந்த கேஸ் முடிஞ்சு சாங்கும் இறந்துட்டான், வில்லனோட கதையும் முடிஞ்சு. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து சேர்றாரு. இந்த கேஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நம்ம கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கே எல்லா பெருமையும் வந்துட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து அந்த ஏர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவங்க நம்ம கேப்டன் கிட்ட ஏரோப்ளைனில் நடந்த அந்த சேதாரத்துக்கெலாம் காசு கட்டணுமே, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு மாதிரி சொல்ல, கேப்டன் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுறாரு. அப்படியே நியூஸு மீடியான்னு இந்த தகவல்லாம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜாங்கி அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க. அப்போது ஒரு போலீஸ் வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி லைசன்ஸு காட்டு அப்படின்னு நம்ம சொல்ல, இவன் வந்து எடுத்து அதான் ஆல்ரெடி சீக்ரெட் ஏஜென்ட்டு நம்பிக்கிட்டு இருக்கான்ல அந்த பேட்ச் எடுத்து காட்டுறான். என்னப்பா இந்த பேட்செல்லாம் காட்டுற, நீ வா உன்னை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிடிக்க, ஏன்ப்பா என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு ஏஜென்ட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் வந்து நீ சும்மா வந்திருந்தாலே நாங்கள் காசு வாங்கிட்டு விட்ருப்போம், ஆனால் போலி பேட்சை காட்டி போலீஸே நீ ஏமாத்த நினச்சல, உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல, அதுக்கு இவன் வந்து ஒரு நிமிஷம்ப்பா ஃபோனை போட்டுக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்து இங்கே ஃபியூனரல் இருக்குல்ல அதான் இறந்து போனான்ல ஃபஸ்ட்டு சீனில் அவனோட அம்மாவோட ஃபியூனரலுக்கு வந்திருக்காரு. வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோனு அதான் இவர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோனில் வந்து ஏன்ப்பா நீ தானே சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லி பேட்ச்லாம் கொடுத்த, இப்போ என்னன்னா இவனுங்க எப்படி பண்ணுறானுங்க, அது போலின்றானுங்க அப்படின்னு நம்ம சொல்ல, இன்னும் அதை நம்பிக்கிட்டா இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஷாக்கு கொடுக்க அவன் அவ்வளோதான்
இதோட இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபன்னாகவும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.